அதுக்குள்ள நல்லா இருக்கேன்னு நல விசாரிப்பு வேற. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது மாமா. நான் கிளம்புறேன். மணி என்ன விடுங்க, நான் போறேன். மா, கபிலன் தாமா உங்களுக்கு கால் பண்ணி பேச சொன்னாரு. புனிதா, நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? புனிதா, அத்தை உங்ககிட்ட போய் சொல்றாங்க. அத்தை உண்மையா சொல்லுங்க அத்தை. அவங்க இன்னும் சாப்பிடல. வல்லவா சும்மாறா. அவன் விளையாடுறான் புனிதா, உனக்கு தெரியாதா? அவன் சும்மா சொல்றான். நான் சாப்பிட்டேன்டா கண்ணு. மா, நான் வராம நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? மாமா, அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கிக்கோங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் லைன்லயே தான் இருப்பேன். அவங்க சாப்பிடுறத நான் பார்க்கணும். அதெல்லாம் வேணா புனிதா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ மாப்பிள்ள உங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் பாத்துக்கடா கண்ணு. நான் சாப்பிட்டுக்கிறேன். மா, அதெல்லாம் என்னால முடியாதுமா. மாமா, நீங்க போனை வாங்குங்க அம்மா கிட்ட. புனிதா, இது வேற தேவை இல்லடா. அத்தை நீங்க கொடுங்க அத்தை. ஏய் என்னப்பா புனிதா, ஐயோ அத்தை சாப்பிடுங்க. மா, சாப்பிடுங்கம்மா. ஏன் புனிதா, உங்க அம்மா சாப்பிடுறத பாக்க தினமும் இப்படி வீடியோ கால்யா வந்துகிட்டு இருப்ப? அதனால என்ன அத்தை? அம்மா சாப்பிடும் போது நான் தினமும் வீடியோ கால்ல வந்துட்டு போறேன். என்னம்மா, ஓகே தானே? சரிதான். சரிம்மா, இங்க பாருங்க. அத்தை சொல்ற மாதிரி நீங்க சாப்பிடுறத பாக்க நான் டெய்லி வீடியோ கால் வரேன். ஓகேவா? சரிடா கண்ணு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். இப்ப சந்தோஷமா சார்? என் புனிதாக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான். குட் மார்னிங் புனிதா. குட் மார்னிங் மாமா. ஏம்மா இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சுட்ட? ரெஸ்ட் எடுக்கலாம்ல? சீக்கிரம் எழுந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு மாமா. சரி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்க போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. சரி. வல்லவா, வல்லவா. மாமா வாங்க, மாமா வாங்க வாங்க. அத்தை அத்தை மாமா வந்துட்டாரு. வாங்க மாமா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? மாமா எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மாமா. புனிதாவ மரகதமே கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டான். என்னால நம்பவே முடியல. நீ போன்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மாமா, என்னாலே நம்ப முடியலன்னா பாத்துக்கங்களேன். அத்தை இப்ப எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? வாங்க வாங்க. என்னங்க, காஃபி எடுத்துட்டு வரட்டுமாங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, புனிதாவ மனசாரதான் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு வந்தியா இல்ல? ஏங்க, உங்களுக்குமா அந்த சந்தேகம்? ஆனா உங்களுக்கு இந்த சந்தேகம் வர்றது நியாயம்தான். நான் அவ்ளோ பிடிவாதமா இருந்ததை நீங்க கூடவே இருந்து பாத்திருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு என் மேல சந்தேகம். ஏங்க, மனசார நிறைவா நான் புனிதாவை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு வந்தேன். இனிமே அவளுக்கு எப்ப விருப்பமோ அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா போதும். நம்மளுக்கு எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப போய் பாப்போம். வல்லவராயா, பாரு உங்க அத்தைய. மாமா, என்னடா எப்படி மாறிட்டா? நல்லதுதான். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்ல, அதான் நம்ம வீட்டுல எல்லாம் நல்லதா நடக்குது இல்லையா மருகதான்? மாமா ஆமா மாமா, ஒரு தடவை எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். ஏங்க, சூடா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? சரி, கை கால் முகெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். நீ போய் காஃபி எடுத்து வை. சரிங்க, சரி. ஏய் வல்லவா, புனிதா தான் கூப்பிடுறா. காலையிலே கூப்பிடுறானா?
என்னவா இருக்கும்? அத்தை அட்டன் பண்ணுங்க அத்தை. உங்க பொண்ணு காலையிலே உங்களை தேடி இருப்பா. லேட் ஆமா. பண்ணாதீங்க. அட்டன் பண்ணுங்க, பேசுங்க. என்னடா காலையிலே ஃபோன் பண்ணிருக்க? மா எனக்கு ஒரு டவுட்மா. நீங்க தேங்காய் அரைச்சு விட்டு ஒரு சாம்பார் பண்ணுவீங்கல்ல, ஆமா. அதுல நீங்க தேங்காவை வறுத்தெடுப்பீங்களா இல்ல அப்படியே பச்சையா அரைச்சு பண்ணுவீங்களா? அம்மா நீங்க வைக்கிற மாதிரி எனக்கு டேஸ்டா வரணும், அதுக்காக தான் கேக்குறேன். பாரு, மல்லி விதை, அப்புறம் கடலை பருப்பு, வர மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமா வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயை சேர்த்து லைட்டா வதக்கி விடு. அதுக்கப்புறம் அரைச்சிரு. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோ. சரிம்மா, நான் அப்படியே செஞ்சிடுறேன். ஆமா, ஏமா நீ இன்னைக்கு ஆபீஸ் போல? இல்லம்மா, இன்னைக்கு நான் போல. வீட்ல வேற நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு காலையில சமைச்சிட்டு தான் ஆபீஸ்க்கு போகணும். அதுக்கு தேவையான எல்லாமே இப்பவே செஞ்சு வச்சாதான் நான் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போக முடியும். அம்மாடி, எல்லாத்தையும் நீ ஒருத்தியா செய்றியா? வேலைக்கு வேணா ஆள் போட்டுக்கோயே. நான் வேணா யாரையாவது அனுப்பட்டுமா? மா அதெல்லாம் வேணாம்மா, இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேம்மா எல்லாத்தையுமே. சரிடா, பாத்துக்கோ. ஆனா ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா அம்மா கிட்ட சொல்லு, நான் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். மா சரிம்மா, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். மாமா வேற எழுந்துட்டாரு, நான் அவருக்கு போய் காஃபி கொடுக்கணும். நான் வைக்கிறேம்மா. அப்பா. யாருமா போன்ல? புனிதாவா? ஆமாங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்குள்ள போனை வச்சுட்டா. பாருங்களேன், அவ வீட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டா என்ன? அதத்தான் நான் யோசிக்கிறேன். இத பாரு, அது அவ வீடு மருகதான். அவளுக்கு தெரியாத வேலைக்கு ஆளு வேணுமா வேணாமன்னு? இத பாரு, அவளை நம்பி அவ்வளவு பெரிய கம்பெனியை ஒப்படைச்சிட்டு நானே ஒண்ணும் கேட்கல. இத பாரு, அவளுக்கு தேவைன்னா அவ ஆளு வச்சுக்குவா. நீ எதுக்கு தலையிடுற? அதுவும் சரிதான். ஆனாலும் வேலைக்கு ஒரு ஆள் வச்சா ஒத்தாசையா? சரிங்க, ஒன்னும் சொல்லல. ஏதாவது சொன்னா உடனே நீங்க என்ன சும்மா இருன்னு சொல்லிடுவீங்க. சரிங்க, புனிதாக்கு போன் பண்றேன், பேசுறீங்களா? இத பாரு, காலையில அவ வீட்டு வேலையில பிஸியா இருப்பா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணி மாப்பிள்ள பெரியசாமி புனிதா கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க, நான் தேங்காவை அரைச்சு குழம்பு வைப்பேன்ல, அதே மாதிரி புனிதா அவ வீட்டுல செய்ய போறாளாம். அவளுக்கு என்ன, அவ கை பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். எது பண்ணாலும் ருசியா தான் இருக்கும். சரிங்க, நான் போய் காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன். மாமா, அத்தைக்கு 10 வயசு குறைஞ்சிருச்சு பாத்தீங்கல்ல? ஆமாண்டா, நேர்ல பார்த்ததும் தான் எனக்கு அப்பாடான்னு இருக்கு.